வணக்கம் நண்பர்களே. இந்திய சமூகத்தில் பொது பள்ளி, அதாவது கல்வியில் சம உரிமை கொண்டு வருவது பற்றி போன பதிவு போட்டிருந்தேன். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்விக்கு அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் எவ்வளோ செலவாகிறது என்ப புள்ளி விவரங்களை தருகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் கிடைக்கும். தேசிய புள்ளியியலுடைய சார்பில் வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்று 2025ஆம் ஆண்டு, த காம்ப்ரிஹென்சிவ் மாடுலர் சர்வே எஜுகேஷன் 2025 என்ன சொல்கிறாங்கன்னா, 2025 ஆண்டில் பள்ளி கல்வியை முடிப்பதற்கு ஒரு குழந்தைக்கு ஆண்டொன்றுக்கு சரியாக 12,616 ரூபாய் இந்தியாவில் செலவாகுது ஒரு குழந்தைக்கு. அப்போ இதுவே ஆண்டொன்றுக்கு கிராமப்புறங்களில் அது வந்து 8,382, நகரப்புறங்களில் வந்து 23,470 ரூபா செலவாகுது. மழலையர் பிரிவு கிண்டர் கார்டன் படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு 987 ரூபா செலவாகிறது. ஆரம்ப கல்வி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆண்டொன்றுக்கு 1062 செலவாகுது. நடுநிலை கல்வியை பெற குழந்தைக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபா செலவாகுது. மேலும் மேல்நிலை பள்ளி கல்வியை பெறுவதற்கு ஆண்டொன்றுக்கு ஒரு குழந்தை 20,133 ரூபா செலவு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. இது அரசு பள்ளியாக இருந்தால் ஆண்டு ஒன்றுக்கு குழந்தை 2,883 செலவாகுது. அதுவே தனியார் பள்ளியாக இருந்தால் ஒரு 8 மடங்கு அதிகரித்து ஒரு ஆண்டுக்கு 25,002 ரூபா செலவாகுது அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. இப்படி இப்போ செலவு பள்ளி கல்வி கட்டணம் மட்டும் இல்லை, ஒரு குழந்தையை செய்ய வேண்டிய பிற செலவுகளையும் உள்ளடக்கியது. என்ன? தனிப்பயிற்சி, டியூஷன் எடுக்கணும். இதில் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இது சுமார் 27% அதுக்காக செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் டியூஷன் போகணும்? அப்போ அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு டியூஷன் எடுக்கணுன்ற என்ன கட்டாயம் இருக்குது? கல்வியின் தரம் சரியில்லை. அப்போ கிட்டத்தட்ட மொத்த கல்வி கட்டணத்தில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்புகளுக்கு 37% தனிப்பயிற்சிக்கு டியூஷன் செலவாகுது. அப்போ இவ்வளோ செலவு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து பொதுவாக நாடு பூரா இருக்கிறது. அப்போது இதை மாற்றுறதுக்கு கோத்தாரி கமிஷன் முன்வைத்த பொதுப்பள்ளி முறை தான் தீர்வாகும். இந்த கல்வியில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதை நோக்கியதாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் அமைய வேண்டும். இல்லாவிட்டால் விரும்புகிற சமூக சமத்துவத்தை எட்டுவது காணல் நீராக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கட்டுரையுடைய பிரதிபலிப்பு. அப்போது இந்திய சமூகங்களில் கல்வி எப்படி பொதுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கோத்தாரி கமிஷன் இதை ஏன் நிறைவேற்றலைன்னு எந்த அரசாவது சொல்லுமா? 60 ஆண்டுகளாக இதை நாம் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. 60 ஆண்டுகள் என்பது இன்றைக்கு இருக்கிற ஆட்சி கட்சிகளில் நிறைய கட்சி மாறி மாறி வந்திருக்குது. 2 கட்சி தான், திராவிட கட்சிகள், காங்கிரஸ். எந்த கட்சி பொறுப்பேற்கும் இந்த பொது கல்வி முறையை பெறாததற்கு? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். நன்றி.